குமரி குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை எங்களிடம் தெரிவிக்கவும். அன்புடையோரே, வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்று நாம் சிந்திக்க போகும் பொருள் ஒரு கடவுளை பற்றிய கதை அல்ல, ஒரு வழிபாட்டு முறையும் அல்ல. மனிதன் தன்னை உணர்ந்து கொள்ளும் பாதை. அந்த பாதையின் மையமாக நிற்பவர் சிவபெருமான். சிவன் யார்? பாடல் சொல்கிறது, அருவந்தனையும் உருவத்தையும் அன்றி நின்றான் ஒருவன். சிவன் உருவம் கொண்ட சிலை மட்டுமல்ல, அவர் அருவமாகிய ஒளி மட்டுமல்ல, உருவமும் அருவமும் கடந்த பரம்பொருள். அதனால்தான் அவரை கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் உள்ளத்தால் உணர முடியும். சிவன் வெளியே இல்லை, உள்ளே இருக்கிறார். ஊனாகி, உயிராகி, உயிர்தோறும் ஆகி. இந்த உடலே சிவன். இந்த உடலுக்குள் இயங்கும் உயிரே சிவன். ஒவ்வொரு உயிரிலும் துடிக்கும் ஆத்மாவே சிவன். வானம் சிவன், சூரியன் சிவன், ஆண் பெண், அசையும் அசையாத அனைத்தும் சிவன். இதன் பொருள் என்ன? நாம் சிவனை தேடி கோவிலுக்கு மட்டும் போக வேண்டியதில்லை. நாம் சிவனை உணர வேண்டும் நம் உள்ளத்திற்குள். பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை. பிறப்பதும் இறப்பதும் துறப்பதும் இன்மையும். பிறப்பு இறப்பு, நினைவு, மறப்பு, இவை அனைத்தும் மனிதனுக்கான கட்டங்கள். ஆனால் சிவன் இவை எல்லாவற்றையும் கடந்தவன். சிவனை உணர்கிறவன் பயத்திலிருந்து விடுபடுகிறான். மரணத்திலிருந்து அல்ல, மரண பயத்திலிருந்து. வேதங்களுக்கே ஆதாரம் சிவன். பிரம்மாவாலும் விஷ்ணுவாலும் கூட முழுமையாக அறிய முடியாதவன் சிவன். வேதங்கள் சிவனை விளக்க முயல்கின்றன, ஆனால் சிவன் வேதங்களுக்குள் அடங்கிவிடுவதில்லை. அதனால் தான் சிவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன் என அழைக்கப்படுகிறார். அகந்தை உடையும் இடத்தில் சிவன் வெளிப்படுகிறார். பிரம்மாவும் விஷ்ணுவும் நானே பெரியவன் என போட்டியிட்ட போது சிவன் நெருப்பு தூணாக எழுந்தான். இதன் அர்த்தம் என்ன? அகந்தை எழும் இடத்தில் சிவன் ஒளியாக நிற்கிறான். அகந்தை உடையும் போது ஞானம் பிறக்கிறது. உலகமே சிவனின் நடனம், சிவனின் திருநடனம். வெறும் அழகுக்கான நடனம் அல்ல, அது பிறப்பின் நடனம், வாழ்க்கையின் நடனம், மரணத்தின் நடனம், மறுபிறப்பின் நடனம். நாம் அனைவரும் அந்த நடனத்தின் அங்கங்களே. சிவசக்தி செயல் வடிவமான இறைவி. சிவன் சக்தி இல்லாமல் செயல்பட முடியாது. சக்தி சிவன் இல்லாமல் நிலைக்க முடியாது. உயிரில் ஆற்றலாக இருப்பது சக்தி. அறிவாக, கருணையாக, ஒழுக்கமாக வெளிப்படுவது சக்தி. சிவன் சக்தி சமன் முழுமை. முடிவு செய்தி. அன்புடையோரே, சிவனை வழிபடுவது என்பது விளக்கேற்றி பூஜை செய்வது மட்டும் அல்ல. அகந்தையை குறைப்பது, கருணையை வளர்வது, பிறரை தன்னாக பார்ப்பது, உள்ளத்தில் அமைதியை நிலைநாட்டுவது. இதுவே சிவ வழிபாட்டின் உச்சம். அதனால்தான் சொல்லப்படுகிறது, நாம் உள்ளத்திலே சிவனை தேடுவோம். சிவனடி போற்றி, சக்தி அருள் போற்றி. எஸ். கார்த்திகேயன் வீடியோ உருவாக்கம். நன்றி.